ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி கல்கியோட ஒரு கதையை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, கல்யாணம் அப்படின்றது ஒரு 1000 காலத்து பயிர், அதனால் பொறுமையாக பார்த்து செய்யணும், திரும்பவும் அது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கலாம் நீங்களும், ஏன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு இருக்கலாங்க. இருந்தாலும் முதல் கல்யாணத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு, அதுக்கான சந்தோஷங்கள், அதில் நடைபெற நிகழ்ச்சி, இது எல்லாமே ஒரு முறை மட்டுமே. உண்மைங்க தானே? அதனால தான் கல்யாணத்தை 1000 காலத்து பயிருன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, ஏம்மா இந்த அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்குறா. ஆனால் அவங்க அம்மா பொறுமையாக அவளை பார்க்குறாங்க. ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அப்பானா எந்த பொண்ணுக்குமே சரி, பெண்கள்னாவே மேக்ஸிமம் அப்பாக்கள் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஆனால் அவங்க அப்பாவை அவளுக்கு வெள்ளை மாதிரி தான் இருந்தாலும், அம்மாவோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை, பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு ஏமா அப்படின்றாங்க, அந்த காலத்தில் எல்லாமே அது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கல்யாணம் பண்ணுறதுக்கான வயதும் கிடையாது, அதுக்கான எங்களுக்கு வாய்ப்பும் கிடையாது. கல்யாணம் நடந்துருச்சா, யாராக இருந்தாலும் வாழ்க்கை எப்படி அமையுதோ அதைப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றது தான் எங்களோட காலகட்டத்தில். அதனால் அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுக்கு இப்படி தான் மாப்பிள்ளை வேணும், இப்படியெல்லாம் இருந்தால் தானே நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு, சொல்லி கொடுக்கவும் யாரும் இல்லை, நாங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு விதமான ஒரு ஏக்கத்தோடு சொல்லி முடிப்பாங்க. அப்போ ஏம்மா அப்படி சொல்கிற அப்படின்னதுக்கு, அப்போல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எங்கடி காலம் நேரம் அப்படின்வாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டால், அப்போல்லாமே வீட்டு வேலை செய்கிறதுக்கும் களத்தில் வேலை செய்கிறதுக்கும் ஒன்று கொழுக்கட்டை செஞ்சு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கும், ஒரு திருவிழான்னா வரவங்களை கவனிக்கிறதுக்கும், அப்புறம் பெரிய நாத்தனார் சின்ன நாத்தனார்னு அவங்களுக்கு பல விழாக்கள் செஞ்சு முடித்து அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே, அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும், நாத்தனார் மாமியார் பெரிய நாத்தனார் சின்ன நாத்தனார் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி நம்மளோட கலைகள் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இந்த மாதிரி தான். இதற்கிடையே மாப்பிள்ளைன்றவர் புதுசு, கணவர் முன்பின் தெரியாத ஒருத்தர், அவர் என்ன எப்படி இருப்பாரோ, என்ன மாதிரி நடந்துப்பாரோ அப்படின்ற காலத்திலேயே எங்கள் காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ கூட எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. இருந்தாலும் உங்கள் அப்பா இந்த நேரத்தில் கூட எப்படி இருப்பார், இதுக்கப்புறம் எப்படி நடந்துப்பார், இந்த சுச்சுவேஷனில் அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு இது வரைக்குமே என்னால் யூகிக்க முடியல. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாப்பிள்ளை நீங்களாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, அப்படி இருந்திருந்தால் உங்கள் அப்பா எனக்கு வேண்டவே வேணாம் அப்படின்னு கத்தி சொல்லியிருப்பனோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு சொல்லி முடிப்பாள். அது சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு தோணும், நம்மளுக்குன்னு ஒரு பெண் பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அது 2 வீட்டுக்கும் சொல்லி 2 வீட்லேயும் சம்மதம் சொல்லி கல்யாணம் பண்ணி வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என் பொண்ணுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் நம்மளோட காலகட்டத்திலேருந்து இப்போ நம்மளும் ஓரளவுக்கு முன்னேறி வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு பெருமையோடு பார்த்துட்ருப்பாள். அப்போ பக்கத்து வீட்டில் கோதைன்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை பெண் பார்க்குறதுக்காக வராங்க. பார்த்துட்டு பெண் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போன உடனே அவங்க அம்மா பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறா. அந்த சிரிப்பிலேருந்து அவங்க அம்மாவால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அடுத்த நாள் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறதுக்காக வராங்க. பார்த்த உடனே பொண்ணை நான் கடைக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க அம்மாவும் அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு வேளை பொண்ணை இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடத்தியே கூப்பிட்டு போவோனா, அப்படி இல்லைன்னா அங்கே போன உடனே எந்த ஆட்டோ ஃபஸ்ட்டு வருதோ அந்த ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போயிடுவானா, அப்படியும் இல்லைன்னா ஏதாவது வண்டியில் கூப்பிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச இடத்துல கூப்பிட்டு போய் காமிச்சுப்பானோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்குள்ளே பல எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது
அவங்க அம்மாவுக்கு வந்து என்னென்னமோ தோணுது, நம்ம பொண்ணுக்கு வந்து சரியான வாழ்க்கை தான் இருக்கா, நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பல எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி ஓடி முடிச்சோடனே அவளும் வெளியில் போயிட்டு வந்துடுறா வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அவங்க சக தோழி கூட ஃபோனில் பேசிகிட்ருக்கா. அப்போ என்ன பேசிகிட்ருக்கான்னா, ஏதோ நார்மலான உரையாடல் தான். பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து அவங்க அம்மா கிராஸ் பண்ணுறாங்க. சரி, பொண்ணு ஏதோ மாப்பிள்ளை பற்றி பேசுகிறாளே, சரி இவன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் நிற்கிறா கதவுக்கு பக்கத்தில். அப்போ வந்து இங்கிலீஷில் வந்து பூஞ்சை அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறா. என்னடா மாப்பிள்ளையை பற்றி பூஞ்சைன்னு யூஸ் பண்ணுறாளே, இது என்ன விதமான பூஞ்சை அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறா. குழப்பினோடனே சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. போனதுக்கப்புறம் அது ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வாசலுக்கு வெளியில் வராங்க. அப்போ பக்கத்து வீட்டு அம்மா வந்து என்னம்மா நகை பட்டுப்புடவெல்லாம் எடுக்க தேதியெல்லாம் பார்த்தாச்சா, இல்லை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லைங்க, கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு நிச்சயதார்த்தமெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு போய் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு. ஏங்க என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்த இடத்துலையே வந்து எப்படின்னா சேர்லேயே குதிச்சு குதிச்சு பேசுகிறானா. அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அங்கேருந்த ஆர்டர் பண்ணுறதுக்காக கூப்பிட்றதுக்கு உஸ்ஸுன்னு கூப்பிட்றானா. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்களா, இதுக்கெல்லாம் போய் யாராவது கல்யாணத்தை நிறுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் இது சொல்கிறதுக்கு இல்லைங்க, பொண்ணுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பின்னாடி நம்ம தானே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவளே நினச்சிக்கிறா, சொல்ல முடியாத காரணங்களால் சில காரணங்களுக்காக கல்யாணம் நின்றுடுச்சு அப்படி. சரிங்க, இப்படி கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க, சடனாக போய் எப்படியே மாப்பிள்ளை வீட்டில் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நம்மளுக்கு இல்லவே இல்லைங்க. இப்போ இருக்கிற பொண்ணுங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே மாப்பிள்ளைக்கிட்ட அவளே சொல்லிட்டா அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. என்னங்க பண்ணுறது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணையை வந்து அவங்களே பழகி பார்த்து சூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது, அப்புறம் பின்னாடி நம்மளாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்னடா ஆச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொன்னோடனே பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு எங்கே போய் எப்படி முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவங்க பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேசிகிட்ருக்கா. அப்போ வந்து இந்த மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்னம்மா பண்ண முடியும், அவளுக்கு பிடிக்கல கல்யாணம் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறா. ஒரு 2 நாள் கழித்து திரும்ப அவங்க வீட்டில் அப்படியே சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி பெரும் விழாவாக நடந்துகிட்ருக்கு. என்னடா இப்போ தானே கல்யாணம் நடிச்சின்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ சொல்கிறாங்க, எங்கள் தூரத்து உறவுலே வந்து ஒரு பையனை நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். அவனுக்கு என்னங்க ரொம்ப யோகியமானவன், வேலையில் இருக்கான், ரொம்ப படித்த பையன், இதை விட வேறு என்னங்க தேவை, தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க அம்மா வந்து தெரிஞ்சிருந்தா பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா, இது எந்த விதத்தில் எப்படி சரியானது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்பவுமே குழம்பி போயிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறா. அதுக்கு வந்து என்னம்மா இந்த மாதிரி சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கோதையோட அம்மா வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க பொண்ணு ஏதோ எழுதிட்டே இருந்தவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அம்மா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், உங்களை மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அதை சொன்ன உடனே அவளுக்கு வந்து கன்னத்தில் அரைஞ்சற போல் இருக்குது. என்னடா நம்ம பொண்ணு இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்லிட்டு எழுந்து போயிடுறா. கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன் உட்காந்து, நம்ம பொண்ணு வந்து எதையும் யோசிக்காமல் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க, ஏன்னா யாருன்னு தெரியாதவங்க வந்தால் கூட நம்ம வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம பழகி வாழ்ந்துக்குவோம். அப்படியும் இல்லைன்னா நம்ம வந்து நம்மளை பற்றி முழுமையாக தெரிஞ்சவன், நம்ம ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு தெரிஞ்சு நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துப்பாங்க. அப்படியும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். ஆனால் இந்த அரைகுறையாக தெரிஞ்சு நிச்சயதார்த்தம் பண்ணி அப்புறம் பழகி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் வந்து யாருக்குமே கொடுக்கவே கூடாது. அது கொடுத்தா நம்ம வாழ்க்கையில் செய்கிற பெரும் தப்பு. ஏன்னா தெரியாதவன் நம்ம இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோகத்தில் நம்ம வாழ்க்கையை நடத்திடலாம். தெரிஞ்சவனாக இருந்தால் இவ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்திடலாம். ஆனால் 1 நாள் 2 நாள் பழக்கத்தில் என்னங்க முழுசாக தெரிஞ்சுக்க முடியும்.
நிறைய பேர் வந்து ஒரு நாள் பழக்கத்திலேயே வந்து கல்யாணம் பண்ணி கடைசியில் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிகிறது வந்து நம்ம கண் கூட நிறைய இதில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கல்யாணன்றது 1000 கழுத்து பயிர். அதனால் எதையுமே வந்து நம்ம யோசித்து ஒன்றுக்கு பல முறைகள் யோசித்து வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன். எப்பயுமே எந்த இதுலையுமே வந்து நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யோசித்து நம்ம வாழ்க்கையே போனோம்னா கண்டிப்பாக அது வாழ்க்கை நடைமுறைக்கு வந்து ஒத்தே வராது. சரிங்களா. அதனால் குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகளும் வரும், நம்மளுக்கு நிறைய மனக்கசப்புகளும் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைஃப் எப்படி போதோ அதுக்கு ஏற்றாப்புல நம்மளை வந்து மாற்றி அதுக்கு மாதிரி கொண்டு போகிறது தான் இப்போ இருக்கிறதுல வந்து ரொம்பவுமே சுமூகமான வாழ்க்கையாக அமையும். சரிங்களா. இதுக்கு மேலே கல்யாணம் ஆகிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு அட்வைஸாக இருக்கணும். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. மெயினாக வந்து வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியோ நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் வரவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ.